எப்படி அரசாங்கத்துல வெற்றி வந்திருக்கோ சொன்னாங்கல்ல. என்ன கூட்டம், என்ன பெரிய கூட்டம், வெறும் ரசிகர்கள் தானே, ரசிகர்கள் கூட்டம் தானே போகுது. ஆனா உள்ளுக்குள்ள ஒண்ணு புதைச்சி வச்சிருந்தான் பாத்தீங்களா, நான் ரசிகன் தான், ஆனா உள்ளுக்குள்ள நான் யாரு காட்டுறேன்னு காட்டினானா இல்லையா? முதல்வர் சீட்ல உட்கார வச்சானா இல்லையா? தெளிவானவங்க. நீங்க படிக்கிற பசங்கள் எல்லாம் திட்டுனீங்க, உங்களுக்கு என்னடா தெரியும், நீங்க என்ன பார்த்துருக்க போறீங்க, நீங்க இப்படி போனா அப்படி போறீங்க, அப்படி போனா இப்படி வந்துடுறீங்க, நீங்க ஊர் சுத்ததான் லாய்க்குன்னீங்க. ஆனா போட்டா மதியில ஓட்டு தெளிவா கணக்கச்சிதமா தெரியும் சார், மூடுவேன்னாரு. அவனுக்கு எது வாழ்க்கைன்னு புரிஞ்சு போச்சு. நாமளும் இந்த மது போதைக்கோ கஞ்சா அடிச்சுட்டோ சுத்தனா நம்முடைய வாழ்வு சிறைச்சாலைக்குள் தான் இருக்கும், அது எனக்கு தேவையில்லை என்று ஒரு தலைவன் வந்திருக்கிறான். அவனை நம்ம ஆதரிக்கணும், கொண்டு வரணும், கொண்டாந்தாங்க. அதுதான் விஜயுடைய வெற்றி. இந்த இமாலய வெற்றியை சாதிக்க பிறந்த தமிழக முதல்வர் விஜய்க்கு கோடான கோடி தமிழக மக்களின் சார்பாக வணக்கங்கள், வாழ்த்துக்கள். எங்கள் சங்கத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்கள். இவ்வளவு நல்ல விஷயங்கள் இவ்வளவு பேர் பண்ணியிருக்காங்க. மறுபடியும் நான் வேண்டி கேட்கறது ஒண்ணுதான், வாழ்த்துனவங்க எல்லாருமே நல்லவங்க தான். மனசப்பட்ட துயரத்தை கூட மோகன்ஜி இங்க சொன்னார். ஏன்னா அனுபவசாலிகளுக்கு தான் தெரியும். எனக்கும் அந்த வருத்தம் உண்டு, இருக்கு உள்ள. ஏன் கெஞ்சிறேன், எப்படி ரிலீஸ் ஆக போகுது, எப்படி பண்ண போறோம், எப்படி. நானும் பாண்டிய மாஸ்டரோட காலைல கேட்டிருந்தேன், மாஸ்டர் என்ன மாஸ்டர் பண்ணுவாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. உண்மையை சொன்னா வெள்ளக்காரன் இந்தியா மேல படையெடுத்து வந்ததே வேற எதுக்காக இல்லை, கருப்பு தங்கம் அதுக்குதான் வந்தான், வேற எதுவும் இல்லை. கருப்பு தங்கம்ங்கிறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? மிளகு எங்கேயுமே இல்லை. அது எங்கே இருந்தது? கேரளால அப்புறம் தான் வந்தது சகோதரரே. முதலில் வந்தது தமிழ்ல தான், அதுவும் பொள்ளாச்சி கிட்ட தான் வந்தது. பொள்ளாச்சி சைட்ல மலை மேல தான் வளர ஆரம்பிச்சது மிளகு. அந்த மிளகை ஒளிச்சு அவங்க கிட்ட அடிச்சு உதச்சி சாகடிச்சு எடுத்துட்டு போவாங்க. அப்ப அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆயுதம் அந்த மூங்கில வெட்டி சுத்துனா, அதுதான் சிலம்பம். அதுதான் முதல் கருவி, அதுதான் முதல் ஆயுதம். எடுத்து சுத்துனதுல சுத்துனா ஓட விட்டான். கப்பல் ஏறி ஓடி போனவன் திரும்பி வரவே இல்லை. நமக்குள்ள நம்ம கிட்ட இருக்கக்கூடிய பக்கத்துல அக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் இருக்கானுங்களா, நைஸா பிளாக்ல விற்கிற மாதிரி வித்துட்டானுங்க எல்லா மிளகையும். கடைசியில எல்லாத்தையும் தான் வித்தாங்க, மஞ்சள் மிளகு எல்லாம் போய் நம்ம ராயல்ட்டிங்க நம்ம சாப்பிடறோம் இல்ல, இப்ப எங்க நம்மகிட்ட இருக்கு, இந்தியாவில இருக்கு இல்லையா? இதான் இந்த சிலம்பத்தினுடைய ஒரு பெரிய இந்த அறிவுகள் எல்லாம் எனக்கு போட்டியவர் எங்க தந்தையார். அவர் சுவாமிநாதன் சொல்லி எம்ஜிஆருடைய படங்கள் அத்தனைக்கும் அவர் தான் பண்ணுவாரு, என்.டி. ராமராவ் படங்களுக்கு பண்ணுவாரு. அவரும் சிலம்ப பயிற்சியில சிறப்பா கொடுப்பாரு. அவருக்காகவே எம்ஜிஆர் அந்த எம்ஜிஆர் திடல்னு ஒண்ணு இருக்கு, இப்ப எம்ஜிஆர் ஸ்கூலா இருக்கு பாருங்க, அது எம்ஜிஆர் திடல். அங்கதான் வடபழனியில இருக்கக்கூடிய அத்தனை ஸ்டண்ட் நடிகர்களையும் பயிற்சி வீட்டுற 2 கிளாஸ் நடக்கும். ஒன்னு சோடு, இன்னொன்னு சிலம்பம். அவர் படத்திலேயே அவர்கிட்டயே கோச்சிட்டு போய் விஜயபுரி வீரன் ஒரு படம் பண்றாரு, ஒரு சோடு ஃபைட் படம். சோடு ஃபைட் படத்துல கம்பு எப்படி வரும், கம்பு சுத்த முடியுமா? கொண்டாடாரு பாருங்க தெளிவா. சோடுல எடுத்துட்டு வந்தாங்க, டப்பு டிப்புன்னு அடிச்சா எல்லா ஈட்டி முனையும் கட் ஆயிடுச்சு. இப்ப மிஞ்சி இருக்கிறது என்ன, கம்பு. உடனே சிலம்பம் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் வெற்றிகரமான பெரிய வெற்றியை ஈட்டின படம், அவ்வளவு பெரிய வெற்றியை ஈட்டிய படம். அதனால என்ன ஆச்சு, அந்த சிலம்ப கலை வளராச்சு. அந்த நேரத்தில் என்னன்னா, தனிப்பட்ட ஒருவர், நான் தவறா சொன்னேன், எங்க அப்பா என்ன செருப்பால் அடிக்கிட்டோம். அப்புறம் ஏன்னா ஒருத்தர் தனிப்பட்ட சாமிநாதன் மாஸ்டர் நல்லா பண்ணார், சோமு மாஸ்டர் நல்லா பண்ணார், இன்னொரு மாஸ்டர் நல்லா பண்ணார். இப்படித்தான் கலைகள் இது இருந்ததே தவிர தனிப்பட்ட முறையில பேரு அதுல ஆனால் அந்த பேருக்கெல்லாம் இங்க ஒருத்தர் இருக்கார், ஒரு சொந்தக்காரர். சிலம்பம் மாத்தி சுவண்டு அடிக்கிறது இல்லை, சிலம்ப ஆசான்னா அது பொருத்தமான ஒரே ஒரு ஆள் இங்க இருக்கார், பாண்டி மாஸ்டர். அவர்தான் தான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று
சிலம்பத்தை கத்து கொடுத்து இன்னைக்கு ஸ்டண்ட் யூனியன்ல இருக்கு இத்தனை கிட்டத்தட்ட 500-600 பேர் வந்து மெம்பரா இருக்காங்கன்னா அவர் கிளாஸ்ல பயின்ற மாணவர்கள் தான். அந்த ஒழுக்கமும் ஒடுக்கமும் அவர்கிட்ட கத்துக்கிட்டாதான் சிறந்த நடிகர்களாக இருக்கக்கூடிய இன்னைக்கு பெரிய பெரிய நடிகர்கள் இங்க இருக்கிறவர்களும் சரி, பாம்பேல இருக்கிற நானே சொன்னேன், நான் நிறைய கிளாஸ்ல கொண்டாந்து அட்டன் பண்ண வச்சு இன்னைக்கு எல்லாருமே டாப் ஸ்டாரா இருக்காங்க. எப்படி இருக்காங்க? அந்த ஒழுக்கம், நுண்ணறிவு, அதை எப்படி கத்துக்கணும், முறைப்படி எப்படி கத்துக்கணும், அந்த முறையை கத்து கொடுத்தது அந்த வல்லமை பொருந்திய அவர்தான் இந்த சிலம்பம் சிறக்கிறதுக்கு அது வழிவகுத்தாரு. நிறைய போய் சேருவதற்கு ஜெயலலிதா பீரியட்லயும் சரி, கலைஞர் பீரியட்லயும் சரி, எல்லார் பீரியட்லயும் அதை கத்து கொடுத்து அதுக்கு ஒரு இதை அமைச்சு அது எல்லாம் உலகம் போறா மாதிரி. இன்னைக்கு கூட அவர் பேசும்போது சொன்ன உலகத்துல டாப்ல இருக்கக்கூடிய காளிதாசர் அவருடைய இதை வச்சிருக்காங்கன்னு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுது? அப்டேட் பண்ணிக்கிறது. இந்த சிலம்பம்ங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரே ஒரு சிலம்பம் 100 பேரை கூட அடிக்க முடியும். ஒரு படவீச்சு அந்த பாப்பா சுத்திச்சு பாத்தீங்களா, படவீச்சு பேனர் மாஸ்டர் கத்துனாரு, இங்க கிழந்துக்கிட்டு கிழிஞ்சிருமோ பேனர் இங்க சுத்தா மிச்ச பேர் தலையெல்லாம் போயிடும். என்ன பொட்டு வைக்கிறது அலங்கார பாடம், ஆடி சாந்து பொட்டு சொன்னோம்ல, அந்த பொட்டு வச்ச பாடம் அலங்கார பாடத்துல வைக்கிறது தான் பொட்டு வைக்கிறது. சுத்தி அடிக்கிறதுன்றதெல்லாம் கலை, அந்த ஒரு மாபெரும் கலை. முதல்ல பெரிய பெரிய வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் நான் இவருக்கு சொல்லணும்னா அதை ஒரு திரைப்படமாக எடுத்து காட்டி இந்த ஊக்குவிக்கணும் இந்த சிலம்ப கலையை அப்படின்னு கொண்டு வந்த ஜோதிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அத சிறப்பா இவர் ஒருத்தர் நாங்க இருக்கோம். இப்ப இயக்குனர் சொல்லும்போது கூட சொன்னாரு பேரரசு சார், அவர் பரந்த மனசு, விரிஞ்ச மனசு. அவரு எங்களை பாராட்டுறாரு. அவருக்கு அது எப்பவுமே அடுத்தவங்களை பாராட்டுறது. ஆனால் இந்த ஸ்டண்ட் இயக்குனர்கள் இப்ப எல்லாருக்கும் முன்னாடி ஹீரோ இருப்பாரு. அந்த ஹீரோக்கெல்லாம் மெயினா தேவைப்படுறது என்ன? ஒரு நல்ல கதை இல்லைன்னா எந்த கத்திரிக்காயும் வேவாது. ஒரு கத்திரிக்காய்னா கூட ஒரு நல்ல கதை வேணும். இங்க நாகிரெட்டியார் அவர் சொல்லும் போது அதிர்ஷ்டம்னா என்ன அப்படின்னு கேட்கும்போது சொன்னார், என்ன சார் அதிர்ஷ்டம்னா நல்ல கதை கிடைக்கிறது. அதான் அவர் சொன்ன வார்த்தை. நல்ல கதை கிடைக்கிறது தான் அதிர்ஷ்டம். அதை இயக்குவது. இப்போ பாருங்க, முன்னாடி 100 படம் 150 தாசனான்றாவ் இங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே 100-150 படம் இன்னைக்கு பண்ண முடியுதா? ஏன் பண்ண முடியல? ஏன்னா உன் கதையை நீயே தேடி கொண்டு வந்து நீயே எங்களுக்கு சொல்லு, அப்பதான் நீ ஹீரோ, அப்பதான் ஒத்துக்குவேன். 5 வருஷம் கழிச்சு ஒரு படம். அப்போ திரைக்கதை எழுதியவர்கள் வேற ஒருத்தர், கதை எழுதினவர் வேற ஒருத்தர். கதை இலாக்கா எழுதும், அதை திரைக்கதை பண்ணி இயக்குனர் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களால நிறைய படங்கள் பண்ண முடிஞ்சது, நிறைய படங்கள் வர முடிஞ்சது. தொழிலாளர் தோழர்கள் வாழ்ந்தார்கள், பிரமாதமாக இருந்தாங்க. எல்லாரும் ஒரு ஒரு உத்தமமான ஒரு வேலையை செய்யறோன்ற பயபக்தியோட வேலை செஞ்சாங்க. இன்னைக்கு பயமும் காணும், பக்தியும் காணும். ஏன் அந்த பக்தியை காணும்னா, எப்படி போய் நம்ம யாருக்குமே தெரியும், எல்லாம் ஒளிஞ்சு மறைஞ்சு. இன்னைக்கு மியூசிக் டைரக்டர் இருக்காரு. இன்னைக்கு என்னாச்சு, முதல்ல நான் எவ்வளோ போராடினேன் உங்களுக்காக. அதுக்கு முன்னாடி வந்து 40 வயலன் அவங்க வாசிக்கிற 40 பேர் இருப்பான். அப்படி எட்டி பார்த்துட்டு நல்லா வருதா சாங்கு அப்படின்னு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு எல்லாம் அங்கே ஒரு டீமினா இருப்பான். போடும்போது நமக்கு தெரியுது, அது சார் கொஞ்சம் இங்கே ஒரு வயலன் இது ஒரு வீணா இருந்தால் நல்லா இருக்குமே. டைரக்டர் கேட்பார், ஏன் அது, நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் போண்டுவான் ஆடியன்ஸு. நான் வீட்டை விட்டு வெளில போகிறேன் ஒரு பொம்பளை அந்த ரீரிகார்டிங் தூக்கி கொடுக்கும் அந்த சீனை. அதுதான் அந்த ஆர்ஆர். அதுக்கு தான் அந்த மியூசிக் அவ்வளோ உதவுது. அந்த மியூசிக் எல்லாம் எப்படி ஒரு திரைப்படம் வர முடியும்? மியூசிக் அவ்வளோ இம்பேக்டா இருக்கக்கூடியது. அப்படி ஒரு இந்த மூங்கில், இப்ப பெரம்புல செய்கிற சிலம்பத்தை பார்த்தீங்க, மூங்கில்ல செய்யும் போது இதுல வரும். அதுல மூங்கில்ல செய்யும் போது புல்லாங்குழல் சவுண்ட மீறிய ஒரு சத்தம் வரும். அந்த சத்தம் எவ்வளவு சுகமா இருக்கும் தெரியுமா? சண்டை போடுறாங்களா இல்ல விளையாடுறாங்களா, எவ்வளவு அற்புதமா பண்றாங்க இவங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். அந்த கலை மேல் ஈர்க்கப்படுவார்கள். பெண்களும் வந்து
சேருவாங்க. அப்படி பாண்டிய மாஸ்டர் கிளாஸ்ல ஒரு பொண்ணு வந்து சேர்ந்து அவரே நிறுத்த சொன்னா கூட நிறுத்தாம இன்னைக்கு ஒரு பெரிய ஸ்டார். அந்த பொண்ணு பேர் என்னங்க? ஹன்சிகா, சாய் தன்ஷிகா. இப்ப கூட ஒரு படம் பேர யோகிதான் ஒரு படம் பண்ணாங்க. வாட் an action she did. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் as a heroine you have to look after. விஜயசாந்தி பண்ணாங்க. நாங்கெல்லாம் கோவம் வந்து விஜயசாந்தி ஒன்னு ஆக்க முடியாவா நீ பண்ணு தூக்கி ஆக்கி விட்டேன். ஸோ கோபம் வரணும். கோபம் வந்தாதான் அழுகை. அழுகை எதுக்கு வருது தெரியுமா? கோபத்தை கழுவுவதற்குத்தான் அழுகை வருகிறது. வேற எதுக்கு வருது? கோபத்தை கழுவுவதற்கு வருகிறதா அழுகை. அந்த கோபம் வரலன்னா போனோம் வரணும்ல, வராம எங்க போயிடும்? அந்த உணர்வுகளும் உணர்ச்சிகளும் எவ்வளவு இருந்தாலும் கட்டுப்படுத்தி செய்யக்கூடிய ஒரே ஒரு ஸ்டண்ட் கலை என்றால் நாங்கள் தான். அண்ணன் சொன்னாரு, பரமேஸ்வரி என்னை நான் பண்ணும்போது ஜெயிப்பீங்கன்னு. எப்பவுமே கை கொடுக்குது அவங்க தானேப்பா நமக்கு. வேற யாருப்பா கொடுத்துருக்கா சொல்லு? பொண்ணே கொடுக்க மாட்டான் நமக்கு. எவனா ஒருத்தன்னு சொல்லு, நான் என் பொண்ணை கொடுத்துருக்கேன். எல்லாம் காதல் கல்யாணம் தான் ஸ்டண்ட் நடிகந்து. ஆமாங்க, என்ன உயிரோட வருவானா, இருப்பானா, சாயங்காலம் தேருவானா, கை உடையுமா கால் உடையுமான்னு இப்படி கடவுளை வேண்டிட்டு உட்கார்ந்து கிடக்கணும். இது எனக்கு தேவையா அப்படின்னு நினைப்பேன். ஆனா ஒரு வார்த்தை சொல்லுவான், நீங்க எல்லாம் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க, என் உயிரை கொடுத்தாவது உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்லுவான். ஆனா உயிரை கொடுத்தும் காப்பாற்றக்கூடியவன் ஸ்டண்ட் நடிகன். அவன் தான் இன்னும் அதை சாகர வரைக்கும் அதை காப்பாத்திக்கிட்டே இருக்கான். புரியுதுங்களா? சரி, அப்படி ஒரு காப்பாற்றக்கூடிய ஃபேமிலியில இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இவரை காப்பாற்ற வேண்டிய கடமை யாருதுன்னா உங்களுது. ஊடக நண்பர்களும் நீங்க தான், பத்திரிகையாளர்களும் மீடியாக்களும் உங்களை கைகூப்பி கேட்கிறேன், தயவுசெய்து இந்த படத்தை பெரிய லெவல்ல கொஞ்சம் நீங்க புஷ் பண்ணுங்க ஐயா. பெருசா கொஞ்சமாவது அப்படி புஷ் பண்ணுங்க ஐயா. அது போதும் எங்களுக்கு. நாங்க ரொம்ப சந்தோஷப்படுவோம். அவ்வளவுதான் எங்களுக்கு வேணும். வெற்றின்னு ஒரு சொல் வந்தா போதும்.